தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து தெளிவாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, முன்னுக்கு பின் முரண் அப்படின்னு நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இப்பொழுது கூட ஒரு மிகச் சமீபமாக ஒரு மேடையில் பேசும்போது கூட தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். வைகோ அவர்கள் வந்து அந்த நோபல் பரிசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன விவகாரம், அவர் திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்க வேண்டும், ஆன்டி பிஜேபி நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இந்த கோட்பாட்டை எப்படி பார்க்குது? அதாவது இந்த 26 தேர்தலுக்கு பின்னால பிஜேபியினுடைய டிசைன், அது ஒரு பாசிசத்தை ஒரு நவீன வடிவத்தில் அமல்படுத்துகிற ஒரு ஏற்பாட்டில் அது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 144 கோடி பேர் வாழ்கிற நாட்டில் 112 கோடி பேர் வாழ்கிற மாநிலங்களில் அதுதான் இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்குது. 2 தேர்தல்களில் 2014, 19 அவங்க வந்து தனிப்பட்ட முறையிலேயே பிஜேபிக்கு பெரும்பான்மை இருந்தது. ஆனால் 2024 தேர்தலில் அவங்க 240 சீட்டு தான் வாங்கினாங்க. இப்போ அவங்களுக்கு ஆதரவான எண்ணிக்கை வந்து 313 ஆயிடுச்சு. இன்னும் 55 சீட்டு கிடைச்சாதுன்னா அவங்க அரசமைப்பு சட்டத்தை அவங்களால திருத்திட முடியும். ஒரு நாடு ஒரு தேர்தல் அல்லது தொகுதி மறுவரையறை உள்ளிட்டு ஏராளமான விஷயங்கள் அவங்க நினைச்ச மாதிரி கொண்டு போக முடியும் என்கிற நிலைமை இருக்குது. கடந்த 60 நாட்களில் இது பேசப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் உரையாடலிலேயே அது இடம்பெறவில்லை. ஆம் ஆத்மி கட்சியை உடைச்சிட்டாங்க, திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சிட்டாங்க, உத்தவ் தாக்கரே சிவசேனா உடைக்கப்பட்டு விட்டது. நீட் தேர்வு தமிழ்நாடு தான் ஃபோர் ஃப்ரண்டில் இருந்தது அந்த ஃபைட்டில். இந்த முறை 4 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அது ஒரு பேசு பொருளாகவே மாற்றப்படலை. பிஜேபிக்கு எதிரான அந்த இதுவும் வரல. இப்போ $172 இருந்த கச்சா எண்ணெய் விலை போருக்கு முன்னதாக $120 போச்சு. இப்போ திரும்ப இதை காரணம் காட்டி 5 முறை பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டது, எல்பிஜி விலை உயர்த்தப்பட்டது. ஆனால் இப்போ போர் முடிந்த பிறகு இந்த விலை உயர்வுகள் ஒன்றும் இப்போது நேற்றைக்கு நான் பார்க்கும்போது $72 கிட்ட, அது 79 சம்திங் தான் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. வந்த பிறகும் கூட இந்த விலைகள் குறைக்கப்படலை. பிஜேபிக்கு எதிராக இப்படி குறைக்கலையே, ஏன் இப்படி கொள்ளையடிக்கிறீங்கன்னு கேட்குற குரல் தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் வலுவாக இருந்தது. உணவு பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு மேஜர் சேஞ்ச் வருது. நீங்கள் வந்து அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பம் இப்போது 35 கிலோ என்பதை எதிர்காலத்தில் ஒரு நபர் இருந்தால் 7 கிலோ, 2 நபர் இருந்தால் 14 கிலோ, 5 பேருக்கு மேலே எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்க வந்து 35 கிலோ தான் என்று மாற்றுவதற்கு, உணவு பாதுகாப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்க. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறதே என்னென்னா, 3ல் 1 பகுதி ஒதுக்கீடு, 99 லட்சம் டன் அரிசியும் கோதுமையும் சேர்த்து ஒதுக்கீடு செய்வது, மாநிலங்களுக்கு கொடுப்பது. இனிமேல் அது 66 லட்சம் டன்னாக 3ல் 1 பகுதி குறைந்து போய்விடும். இப்போ நீங்கள் வந்து கடந்த ஒரு 35-40 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய அரசியலை ஒரு எதை வச்சு ஹைஜாக் பண்ணிட்டு போனாங்கன்னா, பாபர் மசூதி, அதை இடிப்பது, இடித்த இடத்தில் ராமருக்கு கோயில் கட்டுவது, இதுதான் எல்லாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கோயிலை கட்டி முடிச்சது, அப்புறம் அதுக்கு உயிர் கொடுக்கறது, அதான் பிரான் பிரதிஷ்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீரங்கம் வந்தது, இவ்வளவும் நடந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 கோடியிலேருந்து 200 கோடி வரை அந்த உண்டியல் காசு திருடப்பட்டு இருக்கும். அலாவுதீன் கில்ஜி திருடிட்டான், கஜினி முகமது திருடிட்டான், கோயில்கள் அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வரணும், இவ்வளவு விஷயத்த அவங்க இந்த காலத்தில் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு ரிட்டையர்டு பியூரோக்ராட், சீனியர் பியூரோக்ராட் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து ராம்சரித மானஸை கோல்டு பிளேட்டிங் பண்ணி கொடுத்தோம், 5 கோடி ரூபா பெருமானம், ரசீது கூட கொடுக்கல. இப்போ கேட்டால் அது வந்து உள்ளே இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போனா ரசீது கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? 5 கோடி ரூபாய் பெருமானம்.
காணிக்கைனா நீங்கள் அந்த உண்டியலில் போடுறீங்க, நீங்கள் ரசீது கொடுக்க வேண்டியதில்லை. கையில் கொடுக்குற ஒரு விஷயத்துக்கு ரசீது கொடுக்காம எப்படி இருந்தாங்கன்னா, பட் தமிழ்நாட்டின் பேசு பொருளாக மாற்றப்படவில்லை. என்எல்சி பங்கு விற்பனை அது வாட்டில் கடந்து போச்சு. இடதுசாரிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம், சில பேர் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. பட் ஜெயலலிதா காலத்திலேயே ஆளும் கட்சியாக செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு பெரிய போராட்டத்தை அவங்க நடத்துனாங்க. அது இல்லை. நீட்டு வேணான்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு வினாத்தாள் வரிசையாக லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. 2024 ஆச்சு, இந்த வருஷம் ஆச்சு. இப்போ கூட ஒரு கேள்விக்கு 2 விடை சரியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேள்விக்கு எல்லா விடையுமே தவறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஎஸ்சி மறு திருத்தத்தில் ஏகப்பட்ட முறைகேடுகள். அதே போல் வந்து Q2 எக்ஸாம் பேப்பர் வெளியாச்சு. மத்திய பிரதேசத்தில் பல்கலைக்கழக தேர்வுக்கான பேப்பர் வெளியாகிருக்கு. இது எல்லாத்தையும் நடத்துது NTA, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதை பற்றி தமிழ்நாட்டினுடைய பொது வெளியில் பேசு பொருளாகலாம். இப்போ சமீபத்தில் நீங்கள் இதுக்கு முன்னால் RN ரவி சொன்னபோது, அல்லது அதுக்கு முன்னால் இருந்த கவர்னர் சில இடங்களில் நான் ஆய்வுக்கு போகிறேன்னு சொல்லும்போது தமிழ்நாடு ரணகலமாச்சு. அவ்வளோ பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. ஆனால் இப்போது ஆர்லேக்கர் நான் மதுரைக்கு போனேன், சாக்கடை ஓடுது, வறட்சியாக இருக்குது, நானே இறங்கி ஏதோ பண்ணுவேன், கூட்டுவேன், பெருக்குவேன், கழிப்பேன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் தமிழ்நாட்டில் சில அறிக்கைகளோடு அது இல்லாமல் போச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்சுவலாக வந்து மதமாறிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை மதமாறின அடுத்த நாள் அவங்க சமூக பொருளாதார வாழ்நிலைகளில் மேம்பட்டு விடுவாங்கங்கிற மாதிரி அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னது. அஃப்கோர்ஸ் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. பட் அது ஒரு பேசு பொருளாக பொது வெளியில் ஒரு விவாத பொருளாகவே மாற்றப்படலை அப்படின்னு. இங்கே இதே போல் கரூர் சம்பவம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, ஏது சொல்லிச்சுலாம் பேசுகிறோம். ஆனால் கரூர் சம்பவம் நடந்தோன்னு முதல்ல வந்த எல்முருகனும் நிர்மலா சீதாராமனும் சீதாராமன் ஒரு அரசியல் பண்ணல, ஹேமா மாலினி கமிட்டி. கரெக்ட். அவங்க 2 பேரும் நார்மலாக தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் ஹேமா மாலினி அதில் இருந்த டீம் மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா என்கிற மாதிரி விஷம் கக்கும் ஆட்கள் தான் வந்தாங்க. நீங்கள் மைக்கேல்பட்டியிலையும் குழந்தைகள் வாரியம் வந்தது, அதுவும் ஒன்றும் ரிப்போர்ட் கொடுக்கல. இப்போவும் கூட ரிப்போர்ட் கொடுக்கல. ஆனால் அது பேசு பொருளாகலை. மற்ற விஷயங்கள் பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ 100 நாள் வேலையை கம்ப்ளீட்டாக சதிச்சிட்டாங்க, அது பேசு பொருளாக மாற்றப்படலை. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கி பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு வலுவான ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் கூட அப்படி தான் சொன்னோம். தவைக்காவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு, வேறஸ் வந்து மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம் 3 பிரச்சனைகளிலும் திமுகவோடு இணைந்து போராடலாம். நாங்கள் நடத்துகிற போராட்டத்தில் அவங்கள தேவைன்னா நாங்கள் கூப்பிடுவோம், அவங்க கூப்பிட்டாங்கன்னா நாங்களும் போய் கலந்துப்போம் என்றெல்லாம் சொல்லியிருக்கோம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கட்சி அந்த கட்சி என்பதல்ல. இந்தியாவை மிக வேகமாக நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி என்று தான் பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே எப்படி இருக்கீங்க அங்கே எப்படி இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கறது சரியல்ல. எனக்கு என்னன்னா சார், இதே ஆக்சுவல் கூட்டணி, இந்த சிபிஐ சிபிஎம் நீங்கள் வெளியில் ஆதரவு தரீங்க, விசிகா, IUML, மதிமுக, இவையெல்லாம் கடந்த 9 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த அணியில் வந்து நீங்கள் பயணிக்கும் பொழுது, இதே தமிழ்நாட்டிற்கு ஒரு பாதகம் விளைவிக்கக்கூடிய, குந்தகம் விளைவிக்கக்கூடிய சட்டங்களுக்கு, தேசிய அளவிலான விவகாரங்களில் நீங்கள்லாம் எப்படி ஒருமனத்தோடு ஒற்றுமையாக செயலாற்றினீர்கள்? எதிர்வினை எப்படி இருந்தது? அவர்களுக்கு பின்வாங்க பல விஷயங்கள் செய்ய வச்சிங்க. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அதோடு ஒப்பிடுவது வந்து சரியான ஒரு விஷயமா? ஒரு குறைந்தபட்சமாவது ஒரு மத்திய அரசிற்கு இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு எவ்வளோ பீக்கில் இருந்துச்சு வாரன் போது, அது பற்றி கூட வாய் திறக்காத இந்த அரசு எப்படி இதை பார்க்கிறது? இல்லை, அதில் தான் நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் அதை புரிஞ்சு தான் நாங்கள் விவாதிக்கும் போது அதெல்லாம் சேர்த்து விவாதித்தோம். நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதுக்கு முன்னாலேயும் கூட சரி, ஒரு வார்த்தை கூட ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி தாவேக்கா எந்த விமர்சனமும் வச்சதில்லை. அட்லீஸ்ட் இந்த காலத்தில் ஒரு 2-3 விஷயங்களை அவங்க முன் வச்சுருக்காங்க. 100 நாள் வேலை இப்படி பண்ணியிருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து கடிதம் எழுதியிருக்காங்க.
அப்புறம் பிஎம்ஸ்ரீ ஃபண்டு கொடுக்கணும், நாங்கள் ஆனால் இருமொழி கொள்கையில் மாறுபட்ட கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணைவேந்தர்கள் தேடுவதற்கான குழுவை 3 to 5 மாற்றி அதில் யூஜிசி ஆளை கொண்டாந்து போடுறாங்க. யூஜிசி மட்டும் இல்லை, நீங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஆட்களை பியூரோக்ராட்ஸாக அது கொண்டு வரக்கூடியது. அதுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு பேச்சு எழுதி கொடுத்த மனோஜ் சோனி என்பவர் அதனுடைய தலைவராக இருந்தார் என்பது சமீபத்திய வரலாறு தானே. ஸோ அவங்க யூஜிசி நாமினின்னு போடுறதே அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை, அது சங் பரிவார ஆட்களை நியமிப்பதற்கான ஒரு முயற்சி என்கிற முறையில் அதை கட்டாயம் எதிர்த்து நிற்கணும். இப்போ தாவேக அரசாங்கம் 5 பேர் மெம்பரையே போடுறது மாதிரி யோசனை இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டு, ஆனால் நேற்று இன்னொரு விஷயம் என்னென்னா நான் நல்லா பார்த்தேன். இவர் அருண்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சர் அருண்ராஜ், நீங்கள் 3 டீம்டு யூனிவர்சிட்டி அது இப்படி இருக்கிறது, நமக்கு 461 எம்பிபிஎஸ் சீட்டுகள் போக போகுது, 7.5% இடஒதுக்கீடு இருக்காது, கம்யூனல் இடஒதுக்கீடு இருக்காது, ரொட்டேஷன் இருக்காது, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இவங்கெல்லாம் சேராதீங்க அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுற அளவுக்கு யூ ஆர் நாட் இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். நீங்கள் மட்டுமே, எனக்கு என்ன பிஜேபியை நாங்கள் மட்டுமே தோக்கடிச்சா நல்லது தான், பட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நான் சிபிஎம் உருவாவதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸுடனே கூட பிஜேபியை தோற்கடிப்பதற்காக சிபிஎம்மும் காங்கிரஸும் இந்தியா பிளாக்ல இருக்க முடியும்னு சொன்னால் ஏன் தாவேகா இதில் இருக்க முடியாது? இருக்கட்டும் என்பதுதான் என்னுடைய. அதாவது வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வட திசையும் தென் திசையும் ஒன்று போல இருக்க முடியும், அது முரணானதாச்சே அப்படின்னு சொல்லி அவரோட தன்னோட ஆதங்கத்தை. எது வட திசை எது தென் திசை அவர்கிட்ட தான் கேட்கணும். எது வட திசை? திமுகவும் தாவேகா எப்படிங்க இருக்க முடியும் ஒரு அணியில? அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டால் யாரும் யாரோடும் அணி சேரலாம். நீங்கள் மதச்சார்பற்றவராகவும் நீங்கள் ஜனநாயக கட்சியாகவும் இருந்தால் இவங்க எல்லாருமே ஒன்று சார். ஸோ அது கூட்டணியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் பொதுவாக அந்நிய மூலதனத்தை எதுக்குறோம், இந்திய பெருமுதலாளிகளுடைய நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் இந்திய பெருநிறுவனங்களை அந்நிய மூலதனம் கபலீகரம் செய்வதற்கு முயற்சித்தால் நாங்கள் அதை நீங்கள் இருக்கிறதுல பெஸ்ட்டு எதுன்னு தேர்ந்தெடுக்க முடியாத சூழல் இருக்குது. அப்போ இருக்கிறதுலேயே குறைஞ்ச ரிஸ்க் இருக்கிற குறைஞ்ச இது இருக்கிறது என்னன்னு தான் போக முடியும். கூட்டணின்னு சேர்ந்தாலே காம்ப்ரமைஸ் தானே. அதாவது நான் தேர்தல் கூட்டணியை மட்டும் சொல்லலை. ஓகே, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது, எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அதனால தான் 2 கட்சியாக இருக்கும். ஆமாம், ஒரு காமன் காசுக்காக எல்லாரும் சேர்ந்திருப்பது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். அதனால வாங்கன்னு சொல்லுவோம். அது திரும்ப அதனால வடக்கும் தெற்கும் சேர்ந்தா தான் ஒரு மாற்றம் நிகழும். நாடு பிழைக்கணும்னா வடக்கையும் தெற்கையும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு தான் நம்மளோடதை தவிர அது 2 சேராது அப்படின்னு சொல்றது நம்ம வேலை கிடையாது. அப்போ என்னன்னு சொல்லுங்க. அதாவது ஜெயகாந்தனோட ஒரு கதை இருக்கும். அதாவது அக்னி பிரவேசம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இன்னொரு பையனோட உறவோடு இருந்துட்டு வந்துடுவா. அது தற்செயல் நிகழ்வு, ஒரு மொமெண்ட்ரி. அவங்க அம்மா கடைசியாக அடித்து பேசி எல்லாம் முடிஞ்ச பிறகு தலையில் தண்ணியை ஊற்றிட்டு இதோட இதை மறந்துடு, நீ பழைய கங்காவாரு அப்படின்னு சொல்லுவாள். உடனே அம்மா அந்த காலத்தில் கோவி மணிசேகரன் உட்பட எல்லாரும் எழுதுனாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, இங்கே பாரு, நான் அவளை சாகடிக்க மாட்டேன், என்னுடைய மகளாவோ மனைவியாகவோ இருந்தால் தங்கையாவோ இருந்தால் நான் இப்படி தான் யோசிப்பேனா, அவள் சாக மாட்டா, எதை ஊற்றுனா அவள் புனிதமாகவான்னு சொல்லு, அதை ஊற்றுவோம், ஆனால் சாகடிக்க மாட்டேன், நான் தண்ணியை ஊற்றிருக்கேன், நீ என்ன சொல்லணும்னு சொல்லுன்னு கேட்பார். எனவே வடக்கும் தெற்கும் சந்தித்தால்தான் அது சாத்தியம் என்றால் அதை சாத்தியப்படுத்துவது தான் அரசியல் கட்சிகள் மக்கள் நலன் நாடுபவர்களுடைய வேலையை தவிர அது 2 சேராதுன்னு சொல்றது உங்கள் வேலை கிடையாது. இப்போ என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் மீது, அவர் இன்னும் திமுக பாசம் அவர் மேல விடல, அதனாலதான் இப்படி திமுகவும் விட்டு கொடுக்காம தாவேக்காவும் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இது முரண்பாட்டின் முத்த உறவமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மீது நீங்க தொடர் விமர்சனம். எல்லாருமே இதை இப்படி பேசுறாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட கான்டெக்ஸ்ட பாருங்க. ஒரு குறிப்பிட்ட கான்டெக்ஸ்ட். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்ன உங்க மாநில குழு இப்படி தீர்மானம் ஏற்றிருக்கு, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பது, தாவேக்கா நல்லது செஞ்சா ஆதரிப்பது, தப்பு செஞ்சா விமர்சிப்பது, போராடுவது உள்ளிட்ட அம்சங்களை பண்ணுவது. ஆனால் அதில் ஒரு அண்டர்லைன் ஒன்று இருக்கும். பேசிக்காக மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பண்ணால் போராடணும்.
இதே விஷயத்துக்காக திமுகவுக்கு கடந்த காலத்தில் ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் அவங்க வந்து மதச்சார்பின்மைக்காக பவர்ஃபுல்லாக, அட்லீஸ்ட் அந்த கட்சின்னு சொல்லலைன்னா கூட அதனுடைய தலைவர் பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட சேரணும்னு சொல்கிறோம். இதை எதுக்கு நீங்கள் வந்து வித்தியாசமாக பார்க்குறீங்க? ரெண்டும் ஒன்னோட வெவ்வேறு கான்டெக்ட்ஸில் இருக்கக்கூடிய முடிவுகள், ரெண்டுமே நாட்டினுடைய நலனிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவுகள். இதையா நீங்கள் வந்து விமர்சிக்கணும்? அது அவசியமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் என்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னா, அரசியல் ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தாவேகாவோட நல்ல உறவில் இருக்கிறாங்க, தன்னுடைய அந்த இருப்பு வந்து நாளை பின்ன கேள்விக்குறியாகிடுமோ அப்படிங்கிற அடிப்படையில் தான் திருமாவளவன் அவர்கள் நம்ம வந்து திமுகவை விட்டு கொடுக்காம பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. உதாரணமாக புசியானந்த் அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த காவிரி விவகாரத்தில் அழைத்து பேசியதாக இருக்கட்டும், அவர் தொடர்ந்து நற்சான்றிதழும் கொடுக்குறாரு இந்த அரசுக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம். இவைகள்லாம் அவருக்கு வந்து உறுத்துது அப்படின்ற மாதிரியான கருத்து சொல்ல இல்லையே. இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த துணைவேந்தர் தேடுதல் குழு இருக்க, அது சம்மந்தமாக விமர்சிச்சிருக்காரா இல்லையா? கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன இதில் ஒரு சின்ன சிரமம் இருக்குன்னா, ஒரு கட்சியை ஆரம்பித்தா ஒட்டுமொத்தமாக ஆதரிக்கணும், விமர்சனமே வைக்கக்கூடாது. இன்னொரு கட்சியை எதிர்த்துட்டோம்னா அது நல்லது செஞ்சாலே எதிர்க்கணும்னு நினைக்கிறது எந்த விதமான அணுகுமுறை? அது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ தாவேக்கா ஒரு கூட்டணியே ஃபார்ம் ஆகலை அப்படின்னு தோழர் திருமாவளவன் சொல்கிறார்கள். அவர் அமைச்சர்களில் பங்கேற்றுட்டாரு, நீங்கள் பங்கேற்காதவர், அப்படினால நீங்கள் அந்த கூட்டணி இந்த கூட்டத்திலையும் பங்கேற்கலை. உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கறது சரியா இருக்காது. பட் ஆனால் பொது பார்வையில் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிருக்குன்னு நீங்கள் கருதுறீங்களா? அல்லது அது இல்லை, அது ஒரு ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட்டுக்கு எல்லாரும் ஒரு சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க? எல்லாருமே ஒன்று என்ன பார்க்க மாட்டேன்றீங்கன்னா, ஒருத்தருக்கு மேலே சேர்ந்தாலே கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சி சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்போ தோழர் ரவிக்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு, சமூக நீதி துறைன்னு பேர் மாற்றுறதுக்கு எதிர்த்து. இவர் என்ன சொல்றாரு, வன்னியரசு என்ன சொல்றாரு, அமைச்சருங்கிற முறையில் அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ இட்ஸ் குவைட் நேச்சுரல். இதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றது வந்து தவிர்க்கவே முடியாது. எனவே நாங்கள் உள்ளே இருக்கோமா வெளியே இருக்கோமாங்கிறதெல்லாம் கிடையாது. பட் நாங்கள் கூட்டணிங்கிற கான்செப்டில் எப்போதுமே இல்லை. பட் அன்னைக்கு அவங்க கூட்டணிக்கு பேர் வைக்கல, கோஆர்டினேட்டர் போடல, ஸோ ஸ்டில் கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா தொடர் பல்வேறு விவகாரங்களில் நேயர்களுக்கு ரொம்ப விரிவாக தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.